ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த வில்லேஜ் டிஷ். இன்றைக்கு நம்ம மணக்க மணக்க கோழிக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு கறியை தாளித்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு மண் வாணல் வச்சுக்கலாம். வாணல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் மிளகாய் தூளும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் கறி நல்லா வேகட்டும். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு சிக்கனில் இருந்துன்னு சொல்லிட்டு. இப்போது இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். சிக்கன் குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
பூண்டு உரிச்சாச்சு. இப்போது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை இப்படி சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கோங்க 1.5 கிலோ சிக்கனுக்கு. அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தேங்காய் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். கொத்தமல்லியையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை பாதி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மிச்சம் பாதியை குழம்பு இறக்கும்போது போட்டுக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரேஷனில் கொடுத்த கோதுமை மாவு. அதனால் 3 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது தாராளமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்தா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது கொஞ்ச நேரம் மாவு ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம்.
உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். மாவு நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், நான் பிசையும் போதே தெரியும். இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்திக்கு மாவு திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா லேயர் லேயராக வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மடித்து நல்லா மாவு 2 பக்கமும் தொட்டு தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி சுடும் போது 3 லேயர் கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா குழம்பு சுண்டி திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வில்லேஜ் ஸ்டைலில். இப்போது நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் லைட்டாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுனால நம்ம சும்மா லைட்டாக போட்டு சுட்டாலே சப்பாத்தி சூப்பராக வரும். பாருங்கள் நல்லா பஃப்னு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதே போல் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மணக்க மணக்க வில்லேஜ் ஸ்டைலில் சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.